ஹலோ ஆல். கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வண்டர்ஃபுல்லா ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு சிபிஎஸ்சி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பார்ப்போம். ஸோ நார்மலா 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட் நான் மேஜர் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். டெய்லி தமிழ் படிக்கல, இங்கிலீஷ் படிக்கல, சோசியல் படிச்சாகணும். அப்படி படிக்கலனாலும் இது மேண்டட்டரி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ. ஸோ ஒரு சப்ஜெக்டை நீங்க ஹாஃப் அன் ஹவர் எடுக்கிறாங்க. ஒரு கண்டிப்பா பிசிக்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் மினிமம் 45 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ்ல ஹாஃப் அன் ஹவர் இன்டென்ஸா சப்ஜெக்ட் எடுத்துருவாங்க. அவங்க ஹாஃப் அன் ஹவர் எடுக்கிறத திருப்பி நான் ரீகலெக்ட் பண்றதுக்கே ஹாஃப் அன் ஹவர் வீட்ல இருந்து தேவைப்படும். அது மட்டும் பார்த்தாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இல்லாம எது உங்களை ரைட் ட்ராக்ல கூட்டிட்டு போகும், நீங்க எக்ஸாம்ல சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஃபினட்டா சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிசிக்ஸுக்கு மட்டும் ஹாஃப் அன் ஹவர் படிக்கிறோம், ஹாஃப் அன் ஹவர் பிவிக்கு சால்வ் பண்ணணும், ஒரு மினிமம் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்க டெஃபினட்டா 4 hours மேஜருக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஷியோரா இதுல எந்த மாற்றமும் கிடையாது. தென் அப்படியே இங்க 12th வருவோம். 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கலாம், பிசிஎம் எடுத்துருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு அலைடு சப்ஜெக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். மேஜர் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். எய்தர் பிசிஎம் ஆர் பிசிபி, சில பேர் பிசிஎம்பி எடுத்திருப்பாங்க. ஸோ நார்மலா இந்த இடத்துல 45 மினிட்ஸ்ல சிபிஎஸ்சில என்சிஆர்டில படிக்கிறத நாம இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்ளிகேஷனோட திருப்பி நான் நிறைய படிச்சாகணும். மேல ஒரு கோர் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு 9 டேபிள்ஸ் வரைக்கும் தான் சொல்லி தராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 10 டேபிள்ஸ் வரைக்கும் சொல்லி தராங்கன்னா அதுக்கப்புறம் 11th டேபிள், 12th டேபிள், 13th டேபிள் நானா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சி பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 1.5 ஹவர்ஸ்க்குள்ள 45 மினிட்ஸ் நடத்துனதை ரீகேப் பண்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் அதை எழுதி வேற பார்க்கணும். இப்போ பிசிக்ஸ்லாம் ஒரு டெரிவேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் பிவைக்யூ சால்வ் பண்ணணும். இந்த பிவைக்யூ சால்வ் பண்றது தான் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போதான் எக்ஸாம்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு தெரியல, என்ன மாதிரி கொஸ்டினுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வருதுன்னு தெரியலன்னு பசங்க சொல்லாம இருப்பாங்க. ஸோ நம்ம ரைட் ட்ராக்ல தான் போறோமா, கரெக்டா தான் படிக்கிறோமான்னு நாமளே வேல்யூவேட் பண்ணிக்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் பிவைக்யூ. ஒரு சப்ஜெக்ட் 1.5 ஹவர்ஸ் மினிமம் எடுத்துக்கலாம். அது நீங்க 1.25 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. டெஃபினட்டா நீங்க 5 to 6 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க படிச்சா மட்டும்தான் முடியும். இதுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த பேக்லாக் தான். நீங்க ஒரு நாளைக்கு படிக்கிறத நம்ம விட்டுட்டோம்னாலும் அடுத்த நாள் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகி உங்க கான்பிடன்ஸ் லெவல் டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோல்டன் டியூரேஷன் என்ன தெரியுமா? சண்டே. இப்போ நீங்க இந்த 6 நாள் படிக்கிறத சண்டே மினி ரிவிஷன் சொல்லலாம், இல்ல ரீகேப் பண்ணி நீங்க ஒரு தடவை எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 95 இந்த டாப்பர்ஸ் ரேஞ்சுக்கு போக முடியும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே நாள்ல 6 ஹவர்ஸ் உடனே படிக்கவே முடியாது. முதல்ல நான் 6th to 8th பசங்கிட்ட ஒரு சிட்டிங்ல 2 hours உட்கார பழகணும். எந்திரிக்காம ஒரு சிட்டிங்ல 2 hours உட்கார பழகணும். ஸோ அந்த டியூரேஷன். பட் இப்போ 9th 10th படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து அப்புறம் 3.5 4 4.55 நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி ஜனவரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர்ல அவங்க உட்காந்து படிப்பாங்க. பட் இது கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம டாப்பர்ஸ் செஞ்சு கண்டிப்பா போயிடலாம். ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்க குழந்தைங்க மினிமம் சொல்றேன் 12th பையன் 4 hours படிக்கல அப்படின்னா we are in a danger zone. அதே மாதிரி கிரேட் 10 பையன் மினிமம் 3 hours மினிமம் 3 to 3.5 hours படிக்கல அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.